இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:43 பிரகாரம், எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நேற்று இரவு இந்த வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது அதுக்கு ஆதாரமாக இந்த வசனம் வந்துச்சு பாருங்க. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இந்த வசனம் தான் பாருங்க சங்கீதத்தில் பேசப்பட்டுச்சு. அது கர்த்தர் இந்த தேவ செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, தேவன் நமக்கு கிருபைகளை இலவசமாக தருகிறார், மறுக்க முடியாது. தேவன் நமக்கு கிருபைகளை இலவசமாக தருகிறார். ஆனா அதை கணக்கு கேட்கக்கூடிய நாள் வரும். நாள் வரும். நாம் நித்தியத்தில் கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்போம். ரட்சிப்பின் அடையாளத்தை என்னாலும் தரித்துக் கொள்வோம். அனுதின ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு முக்கியம். அனுதின ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், அதான் கிறிஸ்துவ வாழ்வு. பாருங்க, ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னா லீடருக்குரிய தகுதி என்னன்னா, ஒரு லீடர் சொன்னா மற்றவர்கள் கேட்கணும், கேட்டது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதை செயல்படுத்தணும். அதான் லீடர். லீடர் ஆவதற்கு முதல்ல நம்ம தயார்படுத்திக்கணும். காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம முடிவெடுத்ததையே நாம நிறைவேற்ற முடியல அப்படின்னா மற்றவர்கள் நாம் முடிவெடுத்ததை எப்படி நிறைவேற்றுவாங்க? அதனால லீடர் ஆகணும்னா நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, காலம் எல்லாம் சொல்லுவாங்க டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது. காலம் அது பெரிய தப்பு. பாருங்க, பொண்ணு போச்சு, தங்கம் தொலைஞ்சு போச்சு, தங்கத்தை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, தங்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னா தங்கத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் சம்பாதித்து. ஆனால் காலம் என்பது பொன் போன்றதல்ல. காலம் என்பது உயிர் போன்றது. போனா திரும்ப வராது. அதனால காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையும் காலமும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ளது, பிரித்தெடுக்க முடியாது. மனிதனுடைய வாழ்வை காலத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியாது. ஒரு மனிதனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் காலமாயிட்டாரு. ஒரு மனிதனுடைய உயிர் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அவர் காலமாயிட்டாரு. அதே போல ஒரு பொருள் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அந்த பொருள் காலாவதி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனிதன் மரித்து விட்டான்னா அவன் காலமாகி விட்டான். ஒரு பொருள் பயன்படுத்தப்பட முடியவில்லை என்றால் அது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு பேர். எபேசியர் 5:16 இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எபேசியர் 5:16 அழகா இருக்கும் பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5 இதை போட்டிருக்கும். கொலோசியர் 4:5 இதே வசனம் தான் போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்துடைய அருமையும் பெருமையும் குறித்து நம்ம இந்த வேத சத்தியத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம பொழுதுல எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். ஒரு காலத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் சம்பாதித்த எல்லாத்தையும் வச்சு காலத்தை சம்பாதிக்க முடியாது. சம்பாதித்த எல்லா வச்சையும் காலத்தை சம்பாதிக்க முடியாது. காலம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அவருடைய வலதுகரத்திலே தீட்டு ஆயுசு இருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அப்ப காலம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். காலம் என்பது மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை வச்சு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே மன்னா என்பது மூலப்பொருள். மன்னா பரத்திலிருந்து கீழே விழுகும், கீழே விழுகாமல் அது பனியில விழுகும். அந்த மன்னாவே எடுத்து பொறுக்கி அரைச்சோ மாவாக மாற்றியோ ஏதாவது அப்பங்களாகவோ பணியாரங்களாகவோ சுற்றுக்கொள்ளலாம். மன்னாவை எடுத்து அப்படியே சாப்பிட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசு என்ன சொல்றாருன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கினேன் ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். பழமொழி கூட என்ன சொல்லுவோம்? பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அப்ப காலத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். நேரம் தவறாமை என்பது ரொம்ப முக்கியம். பஞ்சுவாலிட்டி. ஒரு மனிதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா பஞ்சுவாலிட்டி. நேரம் தவறுதல்
என்பது நேர்மை தவறுவது அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருடைய பேச்சை நல்லா கவனிப்போம் பாருங்க. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, நேரம் தவறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படியா, நேர்மை தவறுதல், அதற்கு ஒத்ததாக சொல்கிறார். அப்ப நாம் இயங்கிக் கொண்டிருப்பது இந்த காலத்தில் தான், காலத்தின் கட்டமைப்பில் தான் நாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். பாருங்க, நாம் காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலம் என்பது கையில் அள்ளிய தண்ணி மாதிரி, காலம் என்பது கையில் அள்ளிய தண்ணி மாதிரி நிற்காது, அது போறது போயிட்டே தான் இருக்கும். அப்ப காலத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் ஒரு நாள் நம்மை உயர்த்தும், காலம் ஒரு நாள் நம்மை உயர்த்தும். அந்த ஒரு நாள் தானே நம்ம உயர்த்தும், அதுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டாம் அப்படி கிடையாது. தேவன் நம்மை உயர்த்துகிற நாள் சமீபமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி புஸ்தகம் 9:11 நல்ல வசனம் இருக்கும் பாருங்க, நல்லா தியானிக்கலாம். அந்த பிரசங்கி 9:11, நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் ஏற்பட வேண்டும், சமயமும் தேவ செயலும் ஏற்பட வேண்டும். இதை நல்லா தியானிக்கலாம் பாருங்க. எப்படி அப்படின்னா, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், பைபிளிலே ரொம்ப வேகமான ஆட்கள் யார் அப்படின்னா 2 பேரை வேதம் குறிப்பிடுகிறது. யார் அப்படின்னா, கழுகுகளை பார்க்கலும் வேகம், சிங்கங்களை காட்டிலும் பலவான்கள் யாரு? சவுலும் யோனத்தானும். கழுகுகளை பார்க்கலும் வேகமும், சிங்கங்களை காட்டிலும் பலவான்கள் யாரு? சவுலும் யோனத்தானும். அப்ப ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது, அவர்களுடைய வேகம் பத்தல, பலம் பத்தல, அவர்கள் விழுந்து போனார்கள். அடுத்து, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. சௌரியவான் அப்படின்னா வீரன், போர் வீரன். யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. சிறு வயது முதலே வேதம் குறிப்பிடுகிற யுத்த வீரன் யாரு? சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனோட நீ போர்விட முடியாது அப்படின்னு சவுல் யாரை பார்த்து சொல்றான்? தாவீதை பார்த்து சொல்றான். அப்ப அந்த சிறு வயது முதலே யுத்த வீரன் யாரு? கோலியாத். கோலியாத்துக்கு யுத்தத்திற்கு அவருடைய சௌரியம் பத்தல. யார்கிட்ட விழுந்து போறா? தாவீதுட்ட விழுந்து போறதை பார்க்கலாம். அவருடைய வசனம் நமக்கு பரிசையும் கேடகமா இருக்குன்னு பார்க்கிறோம் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேடகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை ஏதாவது தாக்காம இருக்கிறதுக்காக முன்னாடி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி, ஒரு தடுப்புனால பிரம்போ இல்லை இரும்புனால செய்த ஒரு ஆயுதமோ இருக்கும், அதான் கேடகம். நாம் நமக்காக பிடிப்பது கேடகம், மற்றவர்கள் நமக்காக பிடிப்பது பரிசை. இப்ப நான் எனக்கு ஜெபம் பண்றேன்னா அந்த ஜெபம் எனக்கு கேடகம். எனக்காக எங்க அம்மா எங்க அப்பா ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா அது பரிசை, அது பரிசை. அப்ப யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. கோலியாத் தன்னுடைய கேடயத்தை அவன் சரியா பிடிக்கல. கோலியாத் தன்னுடைய கேடயத்தை முதுகுல வச்சிருந்தான். பரிசை பிடிக்கிறவன் சரியா பரிசையை பிடிக்கல, அதனால கல் எங்கிட்டு இருந்து வருது அப்படின்னு தெரியல. அப்ப யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம், கோலியாத்தின் அந்த வேகம் விவேகம் போதல, அதனால யுத்தத்தில் கீழே விழுந்துட்டான். அடுத்து, பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. பைபிள்ல குறிப்பிடப்படுகிற ஞானவான் யாரு? முக்கியமான ஞானவான் சாலமோன். பாருங்க, சாலமோனுக்கு மிஞ்சின ஞானம் யார்ட்டையும் இல்லை அந்த காலத்துல. சாலமோன் 40 வருஷங்கள் ஆட்சி செய்யறத பார்க்கலாம். எந்த ஒரு ராஜாவுக்குமே ஒரு நல்ல மந்திரி தேவைப்படும், சரிங்களா? சாலமோன் 300 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளோடு வாழ்ந்து வந்தார் இல்லையா? அவருக்கு அதிலேயே டைம் சரியா போயிடுச்சு. ஆட்சியை நடத்தினது யாரு? எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் மந்திரியோட சொல் பேச்சு கேட்கணும். சாலமோனுக்கு ஒருத்தர் மந்திரியா இருக்காருன்னா அவர் யாரு? அசரியா. அவன் எவ்வளவு ஞானமா இருப்பான். சாலமோன் அவனுக்கு மந்திரியாக இருந்தது அசரியா. பாருங்க, அவன் ஆட்சி நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தது அசரியா. 4வது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. ஐஸ்வர்யம், இயேசு இரவு முழுவதும் ஜெபிச்சு சீசர்களை பெற்றுக்கொண்டார். அந்த சீசர்ல ஒருத்தன் யூதாஸ். அடுத்து, இங்கே எலியாவை பின்பற்றி எலிசா வரத்தை வாங்கி கொண்டது போல எலிசாவை பின்பற்றி ஓடியவன் கேயாசி. அடுத்து, யோசுவா ஞானத்தின் ஆவியினாலே நிரம்பப்பட்டவன், அவன்கிட்ட இருந்தவன் ஆகான். இந்த ஆகானும் கேயாசியும் யூதாசும் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடினாங்க, ஆனா ஐஸ்வர்யம் அடைய முடியவில்லை, மரித்து போனாங்க. அடுத்து, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. தயவு, சரிங்களா? பைபிளிலே அதிகமா படித்தவர் யார் அப்படின்னா பவுல். கமாலியாலின் பாதப்படிகளை படித்தவன், நியாயப்பிரமாணத்திலே தேறியவன், பென்யமின் கோத்திரத்தான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இயேசுவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறவன், சரிங்களா? அவனை மோர யாரும் தர்க்கித்து பேச முடியாது.
ஆனால் அவன் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு அவனுடைய படிப்பு உறுதுணையா இல்லை. எப்போ இயேசு அவனுக்கு காட்சி கொடுத்தாரோ அப்போதான் அவன் எழும்பி பிரகாசித்தான். அப்போ ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னா என்ன அவனுக்கு தேவை? சமயமும் தேவ செயலும் தேவைப்படுகிறது. சமயமும் தேவ செயலும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ நாம் காலத்தில் கரெக்டாக வாழணும். இந்த லைஃப் அப்படிங்கிறது, வாழ்க்கை என்பது எக்ஸாம் மாதிரி. வாழ்க்கை என்பது எக்ஸாம் மாதிரி. எக்ஸாம் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிக்கிறவனாக இருந்தாலும் நல்லா படிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ நேரம் தான்? 3 மணி நேரம் தான். ஒரு மாணவன் அழகாக எக்ஸாம் எழுதுறான். கொஞ்சம் நேரம் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறான், கொஞ்சம் நேரம் பார்க்குறான், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுறான். அந்த 3 மணி நேரம் கடந்து எக்ஸாம் எழுத விடுவாங்களா அவனை? அந்த குறிப்பிட்ட காலம் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம். அந்த ஆசிரியர், அந்த கவர்மெண்ட் அனுமதிக்கும். அதே போல் தேவன் நமக்கு கொடுத்த வாழ்நாட்களை கரெக்டாக எழுதணும். வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு மாதிரி. அந்த தேர்வு எழுதின ஆன்சர் சீட்டை அழகாக எழுதணும். நிறைய பேருடைய வாழ்க்கை என்ற தேர்வு கோழிக்கு இருக்கிறாப்புல கிறுக்கி இருக்கும் பாருங்க. எங்க எல்லாத்துலையும் அடிச்சு கிடிச்சு இங்கே ஒன்று எழுதி அதே மாற்றி எழுதி பாருங்க. இந்த ஆன்சர் சீட்டை திருத்துற ஆசிரியர் பேப்பர் எடுத்தாருன்னா அப்படி முத்தா இருக்கணும். அப்படியே டிக்கு 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 போட்டுட்டு அப்படி 100க்கு 100 அப்படி போடணும். சில பேப்பர் எடுக்கும் போதே பயமா இருக்கும். டீச்சருக்கு தான் தெரியும் அவன் திருத்துறது எவ்வளவு திட்டிக்கிட்டே திருத்துவாங்கன்னு. நான் ஒரு 7 ஆண்டு காலம் டீச்சராக இருந்திருக்கேன் பாருங்க. பயங்கரமாக திட்டுவேன். சரியா? சொல்ல முடியாது. அப்போ பேப்பரை எடுத்த முறை ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய பேப்பர் எடுக்கும் பொழுதே ஆஹா எப்படி இருக்கடா முத்தா அவன் எழுத்துக்கே மார்க் கொடுக்கணும். எழுத்துக்கே வாழ்ந்த வாழ்க்கை, பேச்சில் தெளிவு, எழுத்தில் தெளிவு, சிந்தையில் தெளிவு, எண்ணத்தில் தெளிவு, குடும்பத்தில் தெளிவு, எல்லாத்துலையும் தெளிவு. அப்போ அந்த பேப்பர் எடுக்கும் போதே அந்த ஆசிரியர் கூட 2 மார்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போடணும். சரிங்களா? பேப்பரை எடுத்த உடனே ஐயோ அப்படின்னு வச்சானே அவ்வளோதான். அப்போ தேவன் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது சந்தோஷப்படணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அப்படி இல்லாம இவனை போய் புறம்பான இருளில் போடுங்க அப்படின்ட்டாருன்னா வாழ்க்கையை தேர்வு எழுதுறது முடிஞ்சு போயிரும் பாருங்க. அந்த வாழ்க்கை அந்த தேர்வை கரெக்டாக எழுதணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதணும். தேவன் கொடுத்த ஆயுள் நாட்களுக்குள்ள எழுதணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க. நான் 10th படிக்கும் பொழுது ஒரு மந்த்லி எக்ஸாம் நடந்துச்சு. 1 மணி நேரம் தான் எக்ஸாம். அவன் நல்லா படிப்பான். கொஞ்சம் நேரம் பேப்பரை பார்த்துக்கிட்டே இருந்தான், ஆன்சர் சீட்டை கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் நல்லா படிக்க மாட்டேன் பாருங்க. நான் குறிப்பிட்ட டயத்தில் எழுதி குடிச்சிட்டு வந்துட்டேன். நான் 2 பேரும் வெளியே தான் வர்றோம். அவன் மறுபடியும் அந்த வாசலில் பேப்பரை கொடுத்துட்டு திரும்பி போகிறான் அறிவியல் டீச்சர்கிட்ட. மேம் எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியும் மறந்துட்டேன், இப்போ போய் எழுதுறேன் அப்படி. அவங்க மேம் என்ன சொன்னாங்க? கொடுத்தது தான். கொடுத்தது ஜீவன் போனதுதான், திரும்பி வராது. இந்த ஐஸ்வர்யவான் லாசர் ஊமை லூக்கா 16:30 பாருங்க. அந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு கொடுத்த டயத்தில் நல்லா வாழ்றான். வாழ்ந்து முடிச்சுட்டு அவனுக்கு சகோதரர்கள் இருக்காங்க 5 பேர். அவன் ஆபிரகாமிட்ட சொல்றான், நான் தான் இங்க மாட்டிக்கிட்டேன், என் சகோதரர்கள் வரக்கூடாது, நான் போய் சொல்றேன். அப்போ ஆபிரகாம் சொல்றான், அவருக்கு தீர்க்கதரிசிகளா இருக்காங்க, அவங்க சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் போய் சொன்னா கேட்பாங்கல்ல, மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனா சொன்னா கேட்பாங்க. மரிச்சுட்டுதான் எக்ஸாம் எழுதி பேப்பரை கட்டி முடிச்சு கொடுத்ததுதான். அந்த வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? காலத்தை உபயோகப்படுத்தி கொண்டீர்களா? காலத்தை பஞ்சுவாலிட்டி இருக்கா? டிசிப்ளின் இருக்கா? பஞ்சுவாலிட்டி தான் டிசிப்ளினை கொண்டு வரும். பஞ்சுவாலிட்டி தான் டிசிப்ளினை கொண்டு வரும். அப்ப தேர்வு எழுத நேரம் தான் நம் வாழ்வின் நடவடிக்கைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்குறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன? அவர்களுடைய நடவடிக்கைகள். இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போறோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எலிசாவை குறித்து தியானிக்க போறோம். எலிசாவை குறித்து நல்லா கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான இது ஒரு பிரசங்கமா இருக்கும். நல்லா கவனம் கேளுங்க. நம்ம இப்படி இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2024-25 எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு முன்னாடியே விதையை போடணும். விதையை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். காலத்தை பற்றிய அறிவு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். வாழ்க்கை என்ற கடிகாரத்துக்கு தேவன் ஒரு முறை தான் கீ கொடுக்கிறார். நம்ம நினைச்ச போல கடிகாரத்தில் கீ போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஜீவனுக்கு, உயிருக்கு, வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற சாவி எத்தனை முறை? ஒரே ஒரு முறை தான் அந்த கீ கொடுக்கிறார். அந்த கீயை, அந்த விசையை ஒழுங்கா பயன்படுத்தி கொள்ளணும். பாருங்க, முக்கியமானது ஒன்று சொல்றேன். கடிகாரம் எவ்வளவு காஸ்ட்லியா வேணாலும் இருக்கலாம். நான் அமெரிக்க தேசத்தில் வேலை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப ஆசையா வாங்கினது இந்த கடிகாரம். 35,000 ரூபா. அப்ப 35,000, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆசையா வாங்கினேன். இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கீ கொடுக்கணும். சில பேருக்கு வாங்கின கடிகாரம் ஓடலைனாலும் அதை குப்பையில போடுவாங்களா? கடிகாரம் ஓடல, அதை குப்பையில போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் கடிகாரத்தை குப்பையில போட மாட்டாங்க. நேரத்தை அநேகர் குப்பை தொட்டியிலே போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நேரத்தை
என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எங்க போறோம், பார்ட்டி ஃபங்க்ஷன் பேச்சு, எங்க டிராவலிங், தேவன் அதை அனுமதிக்கிறது இல்லை, விருப்பப்படுறது இல்லை. தேவ சமூகத்துக்கு வா, என்னோடு இருந்து அமர்ந்து வேதனத்தை தியானம் பண்ணு, குடும்பத்தை பார் அப்படிங்கிறார். காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? கடிகாரத்தை குப்பைத்தொட்டியில் யாரும் போட மாட்டாங்க. ஆனா கடிகாரத்தை விட விலை உயர்ந்த நேரத்தை குப்பையாக்கி விடுவார்கள். பிரியமானவர்களே, காலத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். நேரம் குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமா இருக்கும். இப்ப டிராபிக்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, கொஞ்ச நேரம் நமக்கு பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கும். அந்த எல்லோ லைட் போட்டிருப்பாங்க, ரெட் லைட் போட்டிருப்பாங்க, ரெட் லைட் மீறியும் போவான். ஏன்? அவன் ஏதோ தாமதமா எந்திரிச்சிருக்கிறான், சரியா? அப்ப நேரம் குறைவாக இருக்கும் பொழுது ஒருத்தனுடைய வேலை பளு அதிகமா இருக்கும். சீக்கிரமாவே எந்திரிச்சிடணும், நம்முடைய காரியங்களை சீக்கிரமா செய்யணும். எல்லா வியாதிக்கும் மறந்துருக்கான். ஆனா குணப்படுத்த முடியாத வியாதி என்னது அப்படின்னா சோம்பேறித்தனம். குணப்படுத்தவே முடியாது. எல்லா வாதத்துக்கும் மருந்து இருக்குதான், ஆனா பிடிவாதத்துக்கு மருந்து இல்லையா? அதே போல இந்த சோம்பேறித்தனம். சபைக்கு வரணும்னா இன்னைக்கு 8 மணிக்கு அப்படின்னா எந்திரிக்கிறத சீக்கிரம் எந்திரிங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாள், ஓய்வு நாள். அவருடைய ஆலயத்துக்கு நாம் வரும்பொழுது நம்மை அவர் கால்களை மான் கால்களை போல ஆக்கி அவர் பர்வதங்களே நம்மை வாழ வைப்பார். அப்ப இந்த ஓய்வு நாளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். ஆராதனையில துதித்து மகிழணும். அங்க போய் நம்ம பரலோகத்தில் போய் என்ன பண்ண போறோம்னா ஆராதிக்க போறோம். அப்ப பரலோகத்தில் நம்ம போய் ஆராதிக்கணும்னா பூலோகத்தில் பிராக்டிஸ் எடுக்கணும். ஒண்ணுமே பாடுபாட தெரியாம தேவன் எப்படி உங்களை கூப்பிட்டுக்குவாரு? தேவனுடைய வருகையில நாம் பாருங்க, அங்க பரமண்டலத்தில் என்ன யார் பாட்டை பாடினாங்களாம்? மோசேயுடைய பாடலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் அவர்கள் பாடினார்கள். அப்ப வாய்களை திறக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் நமக்கு வாசல்கள் திறக்கும். வாயை விரிவாய் திற, நன்மைகளாலே நிரப்புவேன் அப்படின்னு செய்யறத பார்க்கலாம். அப்ப காலத்தை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா முதல் தடவையே அந்த வேலையை சரியா செய்யணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு ரோடு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ரோடு அப்பதான் போட்டிருப்பாங்க. 15 லட்சம் ஒரு நல்ல சிமெண்ட் ரோடு போட்டுட்டு அன்னைக்கு தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் பைக்கில் வரும்போது ஒருத்தன் குழி தோண்டிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, இங்கே தண்ணி பைப்பு போட போறான். தண்ணி பைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டது, தண்ணி பைப் போடுறாங்களாம். விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வருவான். இங்கே என்னது கேஸ் கனெக்ஷன், அடுத்து எலக்ட்ரிசிட்டி, இப்படியே ரோடை தோண்டி 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 நாசம் பண்ணிடுவாங்க. ஏன்? திட்டமிடுதல் இல்லை, வேலை சரியா செய்யல. அதே போல ஒரு வேலையை தரமா தெளிவா அழகா புரிதலோடு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் உங்களுக்கு இலகுவா இருக்கும். உலகின் மிக விலையேற பெற்றது நேரம் தான். உலகிலே மிக விலை மதிப்பன்றது விலையேற பெற்றது நேரம் தான். காலத்தை சேமித்து வைக்க முடியாது, காலத்தை உருவாக்க முடியாது. ஆனா காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது விமானம் மாதிரி பறந்துகிட்டே இருக்கும், சும்மா பறந்துகிட்டே இருக்கும். காலம் நிக்காது, யாருக்காக எதுக்கும் நிக்காது. இதான் வாழ்க்கை. அந்த காலத்துக்குரிய கெட்ட செய்தி என்னன்னா, காலத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த காலம் நேரம்ங்கிறது பறந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்குது. என்னதுன்னா, அந்த விமானத்தை இயக்குவர்கள் நாம தான். இந்த விமானத்தை இயக்குறவங்க நாம தான். எங்க எப்படி அவர்கள் விரும்பின துறைமுகத்தை நாடி சேரலாம். அந்த காலத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். காலம் கர்த்தர் தந்திருக்கிற பரிசு. காலம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலே இறங்கி வருகிறது. காலம் தான். தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். நாம் நன்மைக்கு ஏதுவாக நடப்போம். பாருங்க, யோவான் 9:4, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. உங்களுக்கு கொடுத்த டயத்தில், உங்களுக்கு கொடுத்த இளமையில, உங்களுக்கு கொடுத்த சுறுசுறுப்புல, உங்களுக்கு கொடுத்த பணியை அழகா செய்யுங்க. ஏன்னா வயசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்க கூட முடியாது, பார்க்க கூட முடியாது, சாப்பிட கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தவர்கள் துணை வேணும். அப்ப பகற்காலம் இருக்கு மட்டும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலம் மட்டும் தேவனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவன் ஒன்று, தேவனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூக்கம் பாருங்க, இந்த மாம்சத்துக்குரிய தூக்கம் நமக்கு ப்ரமோஷனை கொடுக்காது. அதே போல ஆவிக்குரிய தூக்கம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. சாதனையாளர்கள் சரியாய் தூங்குவது கிடையாது. ஒரு சராசரி மனிதன் நேரத்தை மட்டும் தான் பார்க்கிறான். வெற்றியாளன் நேரத்தோடு கூட நிமிடத்தை பார்க்கிறான். சாதனையாளன் நேரத்தோடு நிமிடத்தோடு நொடியையும் சேர்த்து பார்க்கிறான். ஒருவன் ஓட்டப்பந்தய சாலையை அதிக தூரத்தை குறைந்த நேரத்திலேயே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி சாலையில் அதிக நேரம் பயிற்சி செய்திருப்பான். எந்த ஒரு வெற்றியும் பயிற்சி இல்லாம நமக்கு கிடைச்சிடாது. இந்திரா காந்தி, நேரு இவங்கெல்லாம் வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்
ஒரு கண்டுபிடிப்புக்கும் இன்னொரு கண்டுபிடிப்புக்கும் இடையில மட்டும் தான் தூங்குவார். ஒரு கண்டுபிடிப்பு ஆரம்பிச்சார்னா தூங்க மாட்டார். ஒரு கண்டுபிடிப்பு ஆரம்பிச்சார்னா தூங்க மாட்டார். நெப்போலியன் யாருமே ஜெயிக்க முடியாத வீரன், அவன் தன் குதிரை மேலதான் உட்கார்ந்து தூங்குவான். குதிரை மேலதான் வெற்றி வெற்றி வெற்றி, ஒரே டார்கெட். அந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். காலத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். காலத்தை சரியா பயன்படுத்தணும். சரிங்களா? இப்ப ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல இருந்து ஒரு 12 மணி நேரம் இங்க இருந்து மதுரைக்கு கூப்பிடுறாங்க. சென்னையில் உள்ள பாஸ்டர் மதுரை கூப்பிடுறாங்க, இல்ல மதுரையில் உள்ள பாஸ்டர் சென்னை கூப்பிடுறாங்க. 10 மணி நேரம் ஒரு பயணம் செய்யணும். எவ்வளவு நேரம்? 10 மணி நேரம் பயணம் செய்யணும். எவ்வளவு நேரம் பேச போறாரு? 1 மணி நேரம் தான் பேச போறாரு. அப்ப அவர் அந்த 1 மணி நேரத்துல அவர் எவ்வளவு தெளிவா பேசணும், அழகா பேசணும். அப்ப 1 மணி நேரம் பேசுறதுக்கு அவர் எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும்? 10 மணி நேரம் அவர் கடக்க வேண்டியதா இருக்குது. சும்மா நான் எடுத்த உடனே இவ்வளவு தெரிஞ்ச வசனத்தை அப்படி கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் பிடிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மக்களுக்காக, எனக்கு கொடுத்த ஜீவன்களுக்காக, இன்று எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக, என்னை நம்பி வந்த உமது ஆலயத்திலே உமது ஆத்துமாக்களை தந்திருக்கிறீர், அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் ஆண்டவரே? முழங்கால் நின்று, ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படி ஒரு நாள் அல்ல, பல மாதங்கள் பல வருடங்கள் இருந்து எடுத்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அமெரிக்க அதிபதி, அமெரிக்க பிரசிடென்ட் 20 நிமிஷம் தான் பிரசங்க டைம், பிரச்சார டைம். அந்த 20 நிமிஷம் அவர் பேசுறாருன்னா அவரை சுற்றி உள்ள 120 பேர் ஒரு தொகுப்பை தான் அவர் பேச முடியும். அவரா சுயமா பேசிட முடியாது. அடுத்தவர்கள் எழுதி கொடுத்த 20 நிமிஷத்துல இவ்வளவு கண்டென்ட்லாம் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அந்த 20 நிமிஷமும் விலையேற பெற்ற நிமிஷங்களா இருக்கும். அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்நாட்களை கர்த்தருக்காக நாம் செலவிட வேண்டும். தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு வருடத்தோட மதிப்பு ஃபெயில் ஆனவனுக்கு தெரியும். ஒரு மாசத்தோட மதிப்பு கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியும். ஒரு வாரத்தோட மதிப்பு யாருக்கு அப்படி தெரியும்னா நியூஸ் எடிட்டருக்கு தெரியும். அந்த ஒரு வாரத்தில் நியூஸை பப்ளிஷ் பண்ணிடணும். அடுத்து ஒரு நாளோட மதிப்பு யாருக்கு தெரியும்னா தினக்கூலிக்கு தெரியும், எப்போ என்னுடைய சம்பளம் வரும். ஒரு நேரத்தோட மதிப்பு எக்ஸாம் எழுதுறவனுக்கு தெரியும். ஒரு நிமிடத்தோட மதிப்பு யாருக்கு தெரியும்னா பஸ்ஸை தவற விட்டவங்க, ட்ரெயின் தவற விட்டவங்க, ஃப்ளைட்டை தவற விட்டவங்களுக்கு தெரியும். ஒரு நொடியோட மதிப்பு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தெரியும். ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு ஒலிம்பிக்ல 2வது பிரைஸ் வாங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தெரியும். அப்படி நெஞ்ச நிமித்தி மூக்க நிமித்தி அவன் செகண்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போறதை பார்க்கலாம். நொடிகள், நேரங்கள், காலங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியங்கள். கர்த்தர் கொடுக்கிற, தயவு செய்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பணத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம், தங்கத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம், ஆனா உயிர் சம்பாதிக்க முடியாது. அதே போலதான் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரசங்கி 9:12 என்ன சொல்ல தெரியுமா? ஞானி, அவர் தான் ஞானி. என்ன சொல்றாரு? மனுஷன் தன் காலத்தை அறியான். போன வருஷம் இன்னோடு உயிரோடு இருந்தவங்க இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. போன வருஷம் இன்று உயிரோடு இருந்தவர்கள் நம்மகிட்ட இல்லை. நாம காலத்தை எப்படியாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? சங்கீதம் 90:12 மோசே அழகா சொல்றாரு, நாங்கள் ஞான இறுதியுள்ளவராகும்படி நாங்கள் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். வெளிப்படுத்தல் 1:3 காலம் சமீபமாக இருக்கிறது. அதே ஒரு 10 அதிகாரம் தள்ளி படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் 10:6 காலம் இனி செல்லாது. 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற 1 பேதுரு 5:6 படிங்க சத்தமா. பலத்த கரத்துக்குள்ளே கைகளுக்குள்ளே அடங்கியிருங்கள். தேவன் தான் உயர்த்துவார். தேவன் தான் இந்த வருடத்தோட வாக்குத்தத்தம் மாதிரி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய வேற எங்கிருந்துமே கிடைக்காது. அப்ப நமக்கு உயர்வு வேண்டும் என்றால் தேவன் கொடுப்பதுதான். இப்பதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். இந்த 1/2 மணி நேரம் நல்லா கவனிங்க. முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் போராடினா? இரவு முழுவதும் போராடினா. ஒரு நைட்டு. எலிசாவை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஒரு 20-25 நிமிஷங்கள். நல்லா கவனமா கவனிங்க. அதில் அநேக சத்தியங்கள், வெளிப்பாடுகள் வரும்னு பாருங்க. நல்லா கவனிங்க. முடிஞ்சா நோட் பென்சில்ல குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. எலிசா எப்படி யாக்கோபு இரவு முழுவதும் போராடினானோ, ஒரு பகல் முழுவதும் போராடினவன் எலிசா. சரிங்களா? அவனை குறித்து நம்ம பார்க்க போறோம். எலிசா பகல் முழுவதும் போராட்டம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். இயேசுவுடைய வருகை நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கும் எலிசாவுக்கும் தெரிந்திருக்கிறது. சரியா? இப்ப 1 ராஜாக்கள் 19:4 எலியா என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவே எடுத்துக்கொள்ளும். ஆனா அவன் சொல்லி எத்தனை வருஷங்கள் செத்து போனா? சரி, அவர் சாகலை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போட்டிருக்கு இல்லையா? 14 வருடம் கழிச்சு தான் அவர் சொல்லி
14 வருடம் கழிச்சு தான் தேவன் எலியாவை எடுத்துக்கொள்றார். அதே போல ஆதியாகமம் 27:2 நான் ஈசாக்கு சொல்றாரு, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம். அவன் பாருங்க, யாக்கோபு 16 போயிட்டு 20 வருஷம் கழிச்சிட்டு வராரு. அது வரைக்கும் ஈசாக்கு உயிரோட தான் இருக்கார். அப்ப மரண நாள் அவங்களுக்கு தெரியல. இங்க பார்க்கலாம், எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் இவன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தவன் தான் எலிசா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எத்தனை ஆண்டு காலங்கள் எலியாவின் கீழே அடங்கி இருந்தான் அப்படின்னா 14 ஆண்டு காலங்கள் அடங்கி இருந்தான். 14 ஆண்டு காலம். எப்படி ஆபிரகாம் 25 ஆண்டு காலம் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் காத்திருந்தானோ, எப்படி ஈசாக்கு 20 வருஷம் பிள்ளையை பார்க்க காத்திருந்தானோ, எப்படி யாக்கோபு 20 வருடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்தானோ, எப்படி யோசேப்பு 13 வருட காலங்கள் சிறையில் இருந்தானோ, அடிமைத்தனத்தில் இருந்தானோ, எப்படி தாவீது 13 வருட காலங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டும் இருந்தானோ, எப்படி தானியேல் 3 வருஷம் அடிமைத்தனத்திலே படித்துக் கொண்டிருந்தானோ, எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். அப்ப சிறையிருப்பின் காலம் எல்லாருக்கும் இருக்கு. அதே போல யாருக்கெல்லாம் சிறையிருப்பின் காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் உயர்த்தப்படுகிற காலம் இன்றே இருக்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அப்ப சிறையிருப்பின் காலம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விடிவின் காலம் இருக்கு. நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு, அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா எந்த கிணத்தை மூடி வச்சிருக்காங்களோ, எந்த கிணத்தை அடைச்சி வச்சிருக்காங்களோ, எந்த தோட்டத்தை மூடி வச்சிருக்காங்களோ அது பலன் தருகிறதாக இருக்க போகிறது. சரி, இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள், எலியா எலிசாட்ட சொல்லாமலே போயிருக்கலாம். ஆனா எலியா என்ன சொல்றாரு, நான் கில்கால்ல சம்பவம் நடக்குது. கில்கால் நிந்தையை புரட்டி போட்ட இடம். எலியாவின் கடைசி நாள் அவனுடைய எல்லா சீசர்களுக்கும் தெரிந்திருந்தது. இதை குறித்து வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். எலியாவின் வேகத்திற்கு ஈடு கொடுத்தவன் எலிசா. எலியாவின் வேகம் என்ன வேகம்? என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவனே அப்படின்னு போகும்போது சொல்றாரு இல்லையா, ஆகாப்புடைய ரதத்தை முந்தி ஓடுகிறவன் யாரு? எலியா. ரதம் சும்மா சிட்டா பறக்கும் பாருங்க, ரதத்தை மிந்தி ஓடினவன் எலியா. அவனுக்கு ஈர்க்கோல் கொடுத்தவன் எலிசா. அவனுக்கு நீங்கள் உங்கள் முன்னோடியை முந்த வேண்டுமா, அடுத்தவர்களை காட்டிலும் பிரகாசிக்க வேண்டுமா, அப்ப அவங்க வேகத்துக்கு நீங்க ஈடு கொடுக்கணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்ப எலியா எப்படியாப்பட்டவன்? ரதத்தை மிந்தி ஓடுகிறே ஒரு ஆற்றல் பெற்றவன் வீரன். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவன். அவனுக்கு வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் எலிசா. அப்ப கில்கால்ல இருந்து பயணம் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்கலாம். சரிங்களா? கில்கால்ல என்ன சொல்றாரு, நீ இங்கே இரு, தேவன் என்ன பெத்தேல் மட்டும் அனுப்புறாரு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். பெத்தேல், சரிங்களா? கில்கால்ல இருந்து பெத்தேல் எத்தனை கிலோமீட்டர்? 24 கிலோமீட்டர். நம்ம மாதிரி நல்லா கவனிக்கணும், இது நேரா சமவெளியான ரோடு கிடையாது. இஸ்ரவேல் தேசம் எப்படியாப்பட்ட தேசம்? அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். மலைகளும் சும்மா ராஜபாதை கிடையாது, ஏறி இறங்கணும். அப்ப கில்கால்ல இருந்து பெத்தேல் எத்தனை நேரம்? 24 கிலோமீட்டர். பெத்தேல்ல சொல்றாரு, நீ இங்கே இரு, என்ன தேவன் எரிகோ மட்டும் அனுப்புறாரு. அப்ப உம்முடைய ஜீவனை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உம்மை விடுவதில்லை. அப்ப பெத்தேல்ல இருந்து எரிகோ எத்தனை கிலோமீட்டர்? 19 கிலோமீட்டர். அப்ப அதே வாசை தான் இங்கே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, எலிசாவே உன்னுடைய எஜமான தேவன் எடுத்துக்கொள்ள போட போறார், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், சும்மா இருங்க. பாருங்க, இந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் முக்கியமான விஷயம், அவர்கள் பார்வையாளராக மாத்திரமே இருக்க விரும்புகிறார்கள், களத்தில் இறங்கி பணியாற்ற விருப்பமில்லை. எப்படி எலியாவை விடாமல் பின்பற்றி கொண்டானோ அதே போல இவங்களும் போயிருக்கலாம். நாம அநேக இடங்கள்ல பார்வையாளர்களாக மட்டும்தான் இருக்க விரும்புகிறோம். பாருங்க, அவன் எப்படி விளையாடுறான். கிரிக்கெட்ல பார்க்கலாம், ஒரு டோனியவோ யாராவது பார்க்கலாம், கோலியவோ பார்க்கலாம், சூப்பர்னு அவ்வளோ நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி டயத்தை பார்க்குறோம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணும் போதெல்லாம் அம்மா திட்டுவாங்க. ஆனால் விளையாடுறவனுக்கு புகழ் போய்கிட்டு இருக்கும், விளையாடுறவனுக்கு பணம் போய்கிட்டு இருக்கும். நம்ம லீவ் போட்டு விளையாட பார்க்குறோம்.
நஷ்டப்பட்டு விளையாட்டை பார்க்குறோம், திட்டு வாங்கிட்டு விளையாட்டை பார்க்குறோம். ஆனால் அங்கே விளையாடுறவன் களத்தில் இறங்கி விளையாடுறான். நாம களத்தில் இறங்குறோமா? வேடிக்கை பார்க்கறதோடு நிப்பாட்டிக்கிறோம். சத்தியத்தை கேட்குறோம், அதை கவனிக்கிறோமா, கை கொள்கிறோமா? அப்பதான் வெற்றி, அப்பதான் வெற்றி. அப்ப அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? பார்வையாளர்களாக விரும்புறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க தான் விரும்புறாங்களே தவிர எலியாவின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து செல்ல அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் அந்த மாதிரி போவார், அந்த மாதிரி போவார். அப்ப கில்கால்ல இருந்து பெத்தேல், பெத்தேல இருந்து எரிகோ, அடுத்து எரிகோல இருந்து யோர்தான், எரிகோல இருந்து யோர்தான் 8 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் போயிட்டு விடாம வர்றான். அவங்க பார்வையாளர்களாக அங்கே இருக்கிறாங்க. என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு. அப்ப எலியா என்ன கேட்கிறாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நீங்க வேலை செய்றீங்களா? சும்மா வேலை செய்வீங்களா? மாசம் ஃபுல்லா வேலை செய்றீங்க, இந்த மாசம் சம்பளம் இல்லை அப்படின்னா எப்படி கோவம் வரும்? எப்படி கோவம் வரும்? அப்ப வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். எலியாவிடம் எலிசா எத்தனை வருஷம் வேலை செஞ்சார் சொன்னேன்? 14 வருஷம் வேலை செஞ்சிருக்கான். அவன் ஏதாவது எனக்கு இத்தனை வருஷம் இவ்வளவு சம்பளம் வேணும், 1 லட்ச ரூபா வேணும், 2 லட்ச ரூபான்னு கேட்டானா? பணம் காசு ஏதாவது கேட்டானா? தோட்டம் துறவு ஏதாவது கேட்டானா? என்ன கேட்டான்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். ரெட்டிப்பாய் வேண்டும் அப்படிங்கும் போது நான் தீர்க்கதரிசி இல்லை, நான் உமக்கு சேஷ்ட புத்திரனாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் முதல் பிள்ளைக்கு தான் 2 பங்கு பாகம். அதே போல எலியாவிட என்ன கேட்கிறாரு? நான் உமக்கு சேஷ்ட புத்திரனாக இருக்க வேண்டும், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும், ரெட்டிப்பா வேணும். 2 ராஜாக்கள் 2:9 நான் உன்னை எடுத்துக்கொள்ளப்பட முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். எலிசா என்ன சொல்றாரு? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன், ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அதாவது நான் தீர்க்கதரிசியின் புத்திரரில் முதல் பேரானவனாக இருக்க விரும்புகிறேன், முதல் பேரானவனாக இருக்க விரும்புகிறேன். பாருங்க, அப்ப எலியா என்ன சொல்றாரு? நான் எனக்கு 14 வருஷம் வேலை செஞ்சானே, கைகளுக்கு தண்ணீர் வாத்தானே, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டானே, எனக்கு சாப்பாடு கொடுத்தானே, தூங்கும் போது எனக்கு விசிறி விட்டானே, போக்கில் வரத்தில் என்னோடு இருந்தானே, அதனால இவனுக்கு வரத்தை கொடுத்துருவோன்னு தூக்கி கொடுத்தாரா? கொடுக்கல. என்ன சொன்னாரு? அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால், இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. பாருங்க, கண்டால் கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்காது. இப்பதான் இந்த நேரத்துடைய அருமையை குறித்து நம்ம பார்க்க போறோம். கண்டால் கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்காது. கடினமான காரியத்தை இலக்காக எலிசாவுக்கு வைக்கிறத பார்க்கலாம். கடினமான காரியம். இப்ப எத்தனை கிலோமீட்டர் பயணித்து வருகிறாங்க? 51 கிலோமீட்டர். ஒரு ஓய்வு நாள் தூரம் யூதர்களுக்கு 20 கிலோமீட்டர் தான். ஒரு ஓய்வு நாள் தூரம் எவ்வளவு? யூதர்களுக்கு 20 கிலோமீட்டர் தான். 20 கிலோமீட்டர் விட்டு தாண்டினா அவங்களுக்கு சாபம். இவங்க எடுத்துக்கொள்ளப்படும் நாள் ஓய்வு நாள் அல்ல, அதுல தெரியுது. அப்ப 51 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க. காலையில தொடங்கின பயணம் மாலை வர போய்கிட்டே இருக்குது, மாலை வர போய்கிட்டே இருக்கு. மோசே எங்கே மரித்தாரோ மோவாப் சமவெளியிலே அதுகிட்ட போயிட்டு இருக்காங்க. 51 கிலோமீட்டர் தாண்டினவன தான் இந்த விஷயமே வருது. நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில். அப்ப எலிசா என்ன நினைக்கிறார்? இப்ப எடுத்துக்கொள்ளப்படுவாரா, அப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுவாரா? இப்பவா அப்பவா? அப்ப அவனுக்கு கற்பனைகள் என்ன? எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எப்படி எந்த சம்பவத்தின் மூலமா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியல. யோசிச்சு பார்க்கிறார். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், என்னுடைய எஜமான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்? அவருடைய கற்பனைகள் விரிகிறது, அவருடைய கற்பனைகள் விரிகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டால், எடுத்துக்கொள்ளும் போது நீ கண்டால் உனக்கு இரட்டிப்பான வரம். எலிசா எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு அவர் யூரின் கூட போயிருக்க மாட்டார், சாப்பிட்டுருக்க கூட மாட்டார், இயற்கை உபாதைகளுக்கு இடமே கொடுத்துருக்க மாட்டார். 51 கிலோமீட்டர் அவரை கண்ணின் மணியை போல தொடர்ந்துட்டு இருக்கார். ஏன்? அவருக்கு சொத்து கேட்டா வந்தாரு, பணம் கேட்டா வந்தாரு, தோட்டம் துறவு ஏதாவது கேட்டாரா? வரத்தை கேட்கிறார். வரத்தின் மேல் வாஞ்சை, தவணம், பசி. எப்படி யாக்கோபு இரவு முழுதும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, ஒரு பகல் முழுவதும் யாக்கோபு உட்கார்ந்ததுல இருந்து போராடினாரு. ஆனா எலிசா 51 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கார். இப்ப எடுத்துக்கொள்ளப்பட போறாரா, அப்ப எடுத்துக்கொள்ளப்பட போறாரா? கண்ணு ஏதாவது மூடி இருக்குமா? கண்ணு மூடி நேரத்தில் வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த புதிய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கும்? நாம எவ்வளவு நேரத்தில் மறுவோமா? ஒரு நொடி பொழுதுல. அப்ப ஒரு நொடியில கண்ணை மூடின நேரம் அவர் மறுரூபமாயிட்டா என்ன பண்றது? அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டவர் இந்த எலிசா. ஆவின் இரட்டிப்பான வரம் ஒரு தெய்வீக பரிசு. நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறத பார்க்கலாம். எலியா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் எலிசாவுக்கு. கண் விழித்திருக்கிறாயா?
எஜமான் வரும்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரன் பாக்கியவான். பாருங்க, எஜமானுக்காக அவன் முழித்துட்டு கொண்டிருக்கானா. எஜமான் பக்கத்திலே தான் இருக்காரு, வேலைக்காரன் பக்கத்திலே தான் இருக்கிறான். பாருங்க, இப்பவா அப்பவா கவனச்சிதறல். நம் வாழ்க்கையில முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கவனச்சிதறல்கள். கவனச்சிதறல் இல்லாமல் எலிசா எலியாவை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பிரயாணம், சாப்பிடல, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்? ஏனோக்கை போலவா? 14 வருடங்கள் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எப்படி? அப்படியே ஒரு போராட்டம். அந்த சமயத்தில் தான் நல்லா கவனிங்க, எலியாவும் எலிசாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கில்கால் ஆரம்பித்த பயணம், கில்கால்ல இருந்து 51 கிலோமீட்டர், கில்கால்ல இருந்து பெத்தேல், பெத்தேல்ல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தான், 51 கிலோமீட்டரே வந்துட்டாங்க. பாருங்க, கவனச்சிதறல். அவன் என்ன சொல்லியிருக்காரு? எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தா 2 பேரும் கிட்ட நடந்து வர்றாங்க. அவங்கள 2 பேரையும் டக்குன்னு ஒன்று பிரிக்குது. என்னது? அக்னிமயமான குதிரைகள், ரதங்கள். நம்ம இப்போ புதுசாக ஒரு காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியில் ஒரு பயங்கர சத்தம் கேட்குது, பெரிய ஹெவி வெஹிக்கிள் வெளியே போதும், எட்டி பார்ப்போம் எவ்வளோ பெரிய வண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ சத்தம் போட்டு போகுது அப்படின்னு. அப்போ இவன் தொடர்ந்து போகிறான். அவங்கள பிரிக்கிற வண்ணமாக அந்த சூழ்நிலை எப்படி அமையுது? ஒரு அக்னிமயமான குதிரையும் குதிரை ரதமும் வர்றதை பார்க்கலாம். எலிசா அக்னிமயமான குதிரையை பார்த்தாரா? பார்க்கல. அப்படி பிரிச்ச உடனே அவனுக்கு பளிச்சுன்னு தீ போறது தெரியுது, குதிரை மாதிரி தெரியுது, ரதம் மாதிரி தெரியுது. ரதத்தையும் குதிரையத்தையும் பார்க்கல. அந்த ஸ்லேட் போடுங்க சிஸ்டர். நமக்கு சூறாவளி பக்கத்தில் இருக்கும்போது நம்ம கண்ணை என்ன பண்ணுவோம்? சூறாவளி வந்தா கண்ணை மூடிக்கொள்வோம். ஆனா எலிசா கண்ணை மூடினாரா? கண்ணை மூடல. மண்ணு பட்டாலும், கண்ணில் மண்ணு பட்டாலும், தூசி பட்டாலும், துரும்பு பட்டாலும் அவன் கண்ணை மூடிக்கொள்ளவில்லை. அவன் எலியா என்ன டார்கெட் கொடுத்திருக்காரு? நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ கண்டால் உனக்கு ஆவின் இரட்டிப்பான வரும். ஆனா இங்க வந்திருக்கிறது என்ன? பயங்கரமான சூறாவளி வர்றதை பார்க்கலாம். அந்த சூறாவளியிலையும் எலியா எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்த்துட்டான். பாருங்க, கவனச்சிதறல் எலிசா கொடுக்கல. கவனச்சிதறல் தந்தது ஒரு ரதமும் ஒரு ஜோடி அக்கினி குதிரைகளும். எத்தனை ஜோடியா? ஒரு ஜோடி அக்கினி குதிரைலாம் வந்துச்சு. அந்த குதிரையையும் ரதத்தையும் பார்க்காதனால அவன் ஆவியின் இரட்டிப்பான வரத்தை பார்த்துட்டான். அந்த டயத்தில் தேவையில்லாத ஒரு காட்சியில் வரும்போது அதை பார்க்கக்கூடாது, தேவையான போது அதை தருவார். இப்போ எலியாவிட எலிசா ஒரு காலத்தில், அடுத்த ஸ்லைட் போடுங்க, ஒரு காலத்தில் இந்த அக்னிமயமான ரதத்தையும் குதிரையும் எலியா பார்க்கல. அவன் தன்னுடைய தகப்பனான எலியாவை தான் பார்த்தான். ஆனால் ஒரு காலத்தில் கேயாசி கண் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ராஜாக்கள் 6:17 அந்த கில்போவா மலைகளில், சமாரியா மலைகளில் ஆயிரக்கணக்கான அக்னிமயமும் ரதமும் குதிரைகளுமா இருக்குது. அவன் தன்னுடைய வேலைக்காரனை காட்டுறான், பாரு எவ்வளோ இருக்குன்னு பாரு. அப்போ அவன் நினைக்கல, ஐயோ ஒரு அரிய காட்சி, இதை பார்க்கலன்னா நீ எப்பவுமே பார்க்க முடியாதே. அந்த அரிய காட்சியை பார்க்காதனால தேவனவனுக்கு ஆயிரமா குதிரைகளை ரதத்திலே காட்டுறதை பார்க்கலாம். அப்போ கவனச்சிதறலுக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டான்னா, உங்கள் தொழிலை பாருங்க, உங்கள் வேலையை பாருங்க, வருமானத்தை பாருங்க, தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த எலிசா தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுத்தாரா? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. எனக்கு தெரியும், நாம் தீர்க்கதரிசியின் புத்திரர் போல இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? எலிசாட்ட, உன் எஜமானை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா? எனக்கு தெரியும், சும்மா இருங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் களத்தில் இறங்கி பிரயாணப்பட போராட விருப்பமில்லை. அவர்கள் பார்வையாளராக மட்டுமே இருக்க விரும்பினார்கள். எலிசா இறங்கி பயணித்தவன், களத்தில் இறங்கி களம் கண்டவன். அதனால தான் அவனுக்கு ஆவியின் இரட்டிப்பான வரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளும் போது எலிசா சந்தோஷப்படலை. அப்பா எனக்கு ஆவியின் வரம், அந்த சால்வை கிடைச்ச உடனே, அது மூல மொழியில் பார்த்தீங்கன்னா சால்வைன்னு போட்டிருக்காது, மயிர் உடைன்னு போட்டிருக்கும். செம்மறியாட்டுடைய தோளாலான உடை. அப்போ அந்த சால்வை கிடைச்சோடனே, அப்பா எப்படி நீ போய் சேர்ந்துரு, எனக்கு ரெட்டிப்பான வரம் கிடைச்சது அவன் சொல்லலை. என்ன சொன்னா? என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாக இருந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்றத பார்க்கலாம். அங்கே ஒரு பணிவு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ வரம் அந்த பசி தாகம் உள்ளவனுக்கு தான், யார் விதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் விதைகளை கொடுப்பான். அறுக்கிற நேரத்தில் அறுக்கணும் அப்படின்னா விதைக்கிற நேரத்தில் விதைக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதை, சரிங்களா? விதைக்கிற நேரத்தில் ஊர் சுற்றிட்டு அறுக்கிற நேரத்தில் அருவாள் எடுத்துட்டு போனால் நெல்லெண்ணெய் புல்லு கூட கிடைக்காது. படிக்கிற வயசில் படித்தா சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கலாம்.
சரிங்களா? நேரத்தை பருவத்தே பயிர் செய், இளமையில் கல். நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும், நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். பாருங்க, இயேசு வருகை சமீபமாக இருக்கிறது, நேரத்தை கரெக்டாக இருக்கணும். இப்போ இயேசு வருகையின் போது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ரேஸ் நடக்குது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாம் நிற்கிறாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, 1 2 3 சொல்ல போகிறாங்க, கன் ஷூட் ஆக போகுது. அவங்களுடைய கால்களை விட முதலாவது எது தீவிரமாக இருக்கும்னா காது தீவிரமாக இருக்கும். காது எப்போ சத்தம் கேட்கும், எப்போ பறக்கலாம், ஓடலாம் கிடையாது, எப்போ பறக்கலாம். கவனச்சிதறலுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னா, சத்தம் கேட்கறது தெரியலன்னா அப்படி ஒரு செகண்டில் முந்திருவான். பொல்லாத உலகம். ஒரு வேலைக்கு ஒரு மேனேஜர் வேலைக்கு 1000 இன்டர்வியூ வருது, 1000 இன்டர்வியூவில் 500 கழிக்கிறாங்க, 500 வர சொல்கிறாங்க, 100 பேர் எடுக்கிறாங்க, 10 ரவுண்டுங்கிறாங்க, 10 ரவுண்டில் 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, 3 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க, எம்டி இன்டர்வியூ பண்ணுறாரு, கடைசியில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருப்பான், எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருப்பான். இங்கே ஒரு பப்ளிக் ஸ்கூலில் நடந்தது, பெரிய ப்ரைவேட் ஸ்கூலு. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்கள். அந்த ஸ்கூலோட சேர்மன் போஸ்டிங்க்கு 2 பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர். அதில் 2 பேர் எல்லாத்துலேயும் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்காங்க. கரண்ட்டில் அமெரிக்க டாலர் என்ன, யூஎஸ் டாலர் என்ன, மதிப்பு என்ன, பெட்ரோல் என்ன, டீசல் என்ன, இன்றைக்கி செய்தி பேப்பரில் என்ன நியூஸு, அந்த மந்திரி யார், இந்த மந்திரி யார், என்ன அந்நிய செலாவணி என்ன, எல்லாம் கரெக்டாக 2 பேரும் பாயிண்டில் வர்றாங்க. யாருக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குறதுன்னு எம்டிக்கு தெரியல. சேர்மேன் போஸ்டிங் யாருக்கு கொடுக்கணும், அந்த ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், அப்படியே தான் வராங்க பாருங்க. ஒரு 150 பேரில் 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரு வாரம் இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஒரு வாரையிலும் சேம் மார்க் தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் பாருங்க, அந்த குடியரசு தினம் வந்துச்சு. ஒரு நாள் என்ன வந்துச்சு, குடியரசு தினம். குடியரசு தினத்துக்கு வந்தாலும் முன்னாடி தமிழ் வாழ்த்து பாடுவாங்க, தமிழ் தாய் வாழ்த்து. ஸ்கூல் எப்போவுமே ஸ்கூலில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த நீராறும் கடல் உடுத்த பாடும்பொழுது தான் டேப் ரிகார்டர் மக்கர் பண்ணும், MP3 மக்கர் பண்ணும். நீராறு கடன்னு பாடு, அதுக்கு சரியாது. ஏன்னா எப்பயாவது தானே போடுறாங்க பாட்டு, யாருக்கும் பாட தெரியல, நீராறு கடல் உடுத்தே பாட தெரியல பாருங்க. அப்படி நிற்கிறாங்க, எம்டி அப்படி டென்ஷன் ஆகிறாரு. அந்த இன்டர்வியூ வந்தாங்கல்ல 2 பேர், அந்த அம்மா நேராக மேடைக்கு அடிச்சது பாருங்க, நீராறும் கடலுடுத்த. அந்த பாட்டு பாடினோடனே எல்லாரும் அந்த பின்னாடியே பாடிட்டாங்க பாருங்க. எம்டி சொன்னார், சார் இன்டர்வியூக்கு போகலாம், அதான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ பாருங்க, எல்லாத்தையும் கற்று வைத்துக் கொள்ளணும், எல்லாத்தையும். அப்போ அந்த வேலை இழந்து போகலாம் பாருங்க. அவருக்கு இது தெரியாமல் போச்சே, இது தெரியாமல் போச்சே பாருங்க. கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம், கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம். எலிசா 14 வருஷங்கள் சும்மா இல்லை, அவன் அந்த ஆவியின் வரத்தை பாருங்க. எலிசா என்பவன் சாதாரணமான ஆள் கிடையாது, விவசாயி, 12ஆம் ஏரை ஊட்டி உழுதவன், மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய செல்வந்தன். ஆவியின் வரத்தை தேவன் அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே மாட்டை அடிச்சு கறி சமைச்சிட்டு வந்தான் பாருங்க. பேதுரு இயேசு கூப்பிட்ட உடனே படகை விட்டு தான் வந்தான். படகு இருக்கட்டும், யார்ட்டையும் கொடுத்துட்டோம், கிஃப்டா கொடுத்துட்டோம், வரல. ஆனா எலிசா அந்த கலப்பையை அடிச்சு கறி சமைச்சு குடிச்சிட்டு வந்துட்டான். அந்த போல ஒரு வைராக்கியம் பேதுருட்டு இல்லை பாருங்க. கடைசியில் இயேசு மரித்தோடனே வாங்க மறுபடியும் மீன் பிடிக்க போலான்னு போயிட்டார் அவர். ஆனால் எலிசா அப்படி கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார் பாருங்க. நான் என்னுடைய செஃப் கோட் காஸ்ட்லியானது, ரொம்ப விலையேறப்பட்ட ட்ரெஸ்ஸு, என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பாருங்க. எல்லாத்தையும் ஊழியத்துக்கு வந்துட்டோம். கள்ளப்பையின் மேல் கை வைத்திட்டா பின்னிட்டு திரும்பக்கூடாது. பின்னிட்டு திரும்பினானா திரும்பலை. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா கள்ளப்பையின் மேல் கையை வச்சுட்டா திரும்பக்கூடாது, திரும்ப கூடாது பாருங்க. விசில் அடிச்ச உடனே ஓட்டப்பந்தய வீரர்களுடைய கால்களை விட காது தான் ஷார்ப்பாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அப்போ கடைசியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து முடிக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறணும். வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு என்ன தலைப்பில் தியானித்து கொண்டிருக்கிறோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை நம் வாழ்க்கையிலே முக்கியமான 5 விஷயங்கள் இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு முக்கியமான விஷயங்கள் 5 என்ன அப்படின்னா, நம்மளா எடுத்துக்கலாம். நான் என்னுடைய இது பிரகாரம் ஒரு குடும்பம், எனக்கு முக்கியமாக 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, குடும்பம், ஆரோக்கியம், தொழில், வருமானம், படிப்பு, இப்படிலாம் இருக்குது இல்லையா. எதை வேணாலும் நீங்கள் 5 விஷயம் எடுத்துக்கோங்க. அந்த 5 விஷயத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு நேரத்தை கொடுங்க, உங்கள் தொழிலுக்கு நேரத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்கு நேரத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்கு நேரத்தை கொடுங்க. உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணுங்க, சரிங்களா. ஆவிக்குரிய வாழ்வு, ஜெப வாழ்வு சரியாக இருக்கான்னு அதுக்கு காலத்தை கொடுங்க, காலத்தை கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள், நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் சிஸ்டர் பாருங்க. முன்னொரு காலத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஜான் எஃப் கென்னடி. நான் நியூயார்க் தேசத்துக்கு 2 தடவை போயிருக்கேன், நியூயார்க்குக்கு 2 தடவை போயிருக்கேன். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பயங்கரமான ஏர்போர்ட், அதை பார்த்துட்டு பிரமிப்பாயிட்டேன். அப்புறம் வெளியில் வந்தால் தெரியுது ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட். அது பேர் என்னது, ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட். அப்பா இந்த ஏர்போர்ட்டுக்கு இவர் பேர் வச்சிருக்கேன். எனக்கு அப்போ தான் தெரியும்
ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட். அவர்கிட்ட ஒரு இளைஞன் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கை கொடுத்தார். அவர் பில் கிளின்டன். அவர் பார்த்ததே தெரியும், சரிங்களா? அவர் சாதாரணமாக தான் இருந்தார். அவருடைய பார்வை யாரை எப்படி எலியாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தானோ, அவருடைய செய்கைகள்லாம் மனதில் பதிஞ்சுதோ, அப்போ அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு மீட்டிங்கில் வச்ச கண்ணு வாக்காம ரொம்ப நேரம் பார்த்துருந்தார். யாரா இவருக்கு என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எஃப் கென்னடியை கூப்பிடுறாரு. தம்பிங்க வா, என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கே. அதுவும் எப்படி பார்த்தானா, முறைச்சு பார்த்தானா, அடிக்கிறாப்புல. அப்போ என்ன பிரச்சனை சொன்னோடனே எல்லாம் செக் பண்ணி அவனை கூப்பிட்றாங்க. என்னுடைய வாழ்நாட்களில் நான் அதிகமாக பின்பற்றது யாருன்னா உங்களை தான் பின்பற்றினேன். ஒரு நாள் நானும் இந்த வெள்ளை மாளிகையில் அதிபராக வந்து உட்காருவதுன்னு எல்லாம் சிரித்தாங்க. எல்லாம் உண்மை சம்பவம். உண்மை எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ஒரு உண்மை சம்பவம். அவர் ஜான் எஃப் கென்னடி அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க சிரித்தாங்க. அதே போல் உங்களுடைய இலக்கை மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது மற்றவங்க சிரிக்க தான் செய்வாங்க. பில் கிளின்டன் அதான் சொன்னார் 1963 அதான் சொன்னார், நான் உங்களை மாதிரி ஒரு நாள் அமெரிக்காவுக்கு அதிபராக வந்திருப்பேன். இந்த ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவர் 35வது பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய 35வது பிரசிடென்ட். சரியாக 1993ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 42வது பிரசிடென்ட்டாக வந்தவர் பில் கிளின்டன். ஏன் அவர் யாரை பார்த்தாரு? பிரசிடென்ட்டை பார்த்தார், ஆளுமையை பார்த்தார், திறமையை பார்த்தார், நடைய உடைய ஆஜானுபாகுவான அந்த ஆர்டரை பார்த்தார். அமெரிக்க பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் எல்லாம் கேட்டுதான் ஆகணும். அப்போ அவருக்குள்ள ஒரு வெறி, இந்த ஆளுமை எனக்குள்ள வரணும், இந்த சக்தி எனக்குள்ள வரணும், இந்த போஸ்டிங் எனக்குள்ள வரணும், நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டும். எப்படி எலியாவை பார்த்து கொண்டே இருந்தானோ, யோசுவா மோசையை பார்த்து கொண்டு இருந்தானோ, பவுலை அவருடைய ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல பாருங்க இந்த பில் கிளின்டன் ஜான் எஃப் கென்னடியை பார்த்தாரு. 30 வருஷம் சும்மா சொல்லிட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாம பயிற்சி எடுக்காம போய் கொடுத்துருவாங்களா? ஜனாதிபதி பதவி கொடுத்துருவாங்களா? மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிருமா? விதை போடணும், தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும், கால சூழ்நிலை கரெக்டாக இருக்கணும், அது சரியா வளரணும், உள்ள வேர் விடணும், தண்டு வரணும், கிளை வரணும், இலை வரணும், பூக்கணும், காய்க்கணும், அழகா கனி கொடுக்கும். அப்ப மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிராது. பிரயாசப்படணும், பிரயாசப்பட்டு பயிரிடுவன் தன் பலனின் முந்தி பலனடைய வேண்டும். அப்ப நீங்கள் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்நாட்கள் எவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூங்கியே கழிக்கிறீங்க. தூங்கியே சபையில் வந்தாலும் அதான் அப்படி கண் விழிப்பாருங்க, எப்ப எது வேணாலும் நடக்கலாம். மனுஷன் தன் காலத்தை அறியான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 2024 இருந்தது போல நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன். என்னுடைய வருமானம் உயரும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் ஜெப வீரனாய் பெரிய அளவில் நான் எழுந்து பிரகாசிக்கணும். தேவனே, நான் இன்னும் எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்பவில்லை. என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், வருமானம் எல்லாம் வர்த்திக்க பண்ணுங்க. ஏன்னா பெருக செய்கிறவர் யாரு? கர்த்தர். பெருக செய்கிறவர் கர்த்தர். சுறுசுறுப்பு இருக்கணும், உற்சாகம், ஆயத்தம், தயாரான தன்மை, ஆக்டிவ், தீவிரம், ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் சம்பாதிக்க ஒருபோதும் சோம்பலா இருக்க மாட்டோம். நம்ம பணம் சம்பாதிக்கிறவங்க ஒருபோதும் சோம்பலா இருக்க மாட்டாங்க. சோம்பலா இருக்கிறவங்க ஒருபோதும் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. 2 விதமான ஊமையில சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கி 10:10 ஒரு கதை இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் விறகு வெட்ட போனாங்க. 2 டிராக்டர் நிற்கிது. விறகு வெட்டினா 2 பேருக்கு ஒரே கோடாரி தான், ஒரே 2 டிராக்டரு. ஆனால் அந்த அண்ணனுடைய டிராக்டர் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு, தம்பியோட டிராக்டர் 3/4 தான் நிரம்பிச்சு. அவனுக்கு கூடுதல் பணம் கிடச்சிச்சு. அப்போ தம்பி வந்து அண்ணன் கேட்குறாரு, அண்ணன் நம்ம 2 பேரும் காலையில் தான் சரியாக போனோம், சாயங்காலம் நீங்கள் மட்டும் ஒரு டிராக்டர் ஃபுல்லாகிட்டீங்களே, நான் 3/4 தானே பண்ணேன், ஏன் அப்படின்னு சொல்லும்போது பிரசங்கி 10:10 இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை பார்க்கலும் சேவை செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ நம்ம வேலை செய்யணும்னா வேலைக்கான புத்தி ஷார்ப்பாக இருக்கணும். அந்த புத்தி ஷார்ப்பாக இருக்கணும்னா கொஞ்ச நேரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக கோடாரியை பயன்படுத்துகிறோம்னா 1 மணி நேரமாவது கோடாரியை ஷார்ப் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக பயணிக்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக முக்கியமான வேலைக்கு போகிறோம்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். அடுத்த கதை, நான் காலேஜில் வேலை செய்யும்போது ஸ்டூடெண்ட்டை அநேக கதைகள் சொல்லுவேன். அப்போ இந்த கதை சொல்லும்போது அநேகருக்கு ஜாலியாக இருக்கும், கடைசியில் சப்புன்னு இருக்கும், ஒரு மாதிரி மூஞ்சிலாம் சுழிச்சிடுவாங்க. என்ன கதைன்னா, ஒரு கழுதை கதை சொல்லுவேன். ஒரு கழுதை உப்பு வியாபாரி அந்த கழுதை மேலே உப்பை தூக்கிட்டு போய் வியாபாரத்துக்கு போவானாம். மூட்டை ஹெவியாக இருக்குமா. அப்போ அந்த வேலைக்கு அந்த கழுதையோட வேலையே உப்பு சுமக்கிறதான். அப்போ இயேசு ஏறி சென்ற கழுதை நாம, சரிங்களா? அப்போ ஒரு நாள் பாருங்கள், தன்னுடைய வேலையை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ஆற்றை கடக்கும் போது உட்காந்துருச்சான். ஆற்றை கடத்து உட்காரும் போது நமக்கு தெரிஞ்ச கதை தான், நான் சொல்ல வந்த கருத்தை சொல்கிறேன். அப்போ உட்காந்தோடனே உப்பு என்னாகும்? தண்ணியில்
கரைஞ்சிரும். அடிச்சாம் பாருங்க ஒரு அடி, எந்திரிக்கும் போது வெயிட் இல்லை, ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். இதே மாதிரி 2 தடவை செஞ்சிருக்கு. உடனே பார்த்தான் எஜமான், தேவன் பார்க்குறாரு, நம்ம வேலையை தட்டி கழிக்கிறோம்ல, கரைச்சிட்டு போயிடுறோம் இல்லையா, போய் சொல்கிறோம் இல்லையா, எஜமான் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உப்பை எடுத்துட்டு பஞ்சை வச்சுட்டார். ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன், அரியர் 1 இருக்கும்போதே முடிச்சுட்டு கடைசி 3 வருஷம் முடியும் போது 12 25 அரியர் ஒருத்தர் வருவான்னு, என்னையே பார்க்காத ஓடிரு, என் முன்னாடியே வராத ஓடிருன்னு சொல்லிடுவேன். 25 அரியர் சார், ஓடிரு, என்னை பார்க்காத. அப்போ உப்பை எடுத்துட்டு என்ன வச்சாரு, பஞ்சை வச்சுட்டாரு. அந்த புத்திசாலி கழுதை என்ன பண்ணுச்சு, தண்ணியில் உட்காந்துச்சு. அது போனால் போயிருந்துருக்கலாம். தண்ணியில் உட்காந்து எஜமான் மறுபடியும் அடித்த உடனே என்ன பண்ணுச்சு, எந்திரிச்சிச்சு. ஆனால் அதோடைய இலக்கு என்ன, அந்த பொருளை தூக்கி குறிப்பிட்ட இடத்துல சேர்த்தா தான் அதுக்கு சாப்பாடு, அடித்தா எந்திரிக்க முடியல, அவன் வெளுத்து வாங்குறான் கழுதைய, ஆட்டி பின்னி எடுக்கிறான், கழுதை எந்திரிச்சிருச்சு, நொற தள்ளி போச்சு பாருங்க கழுதைக்கு. அதே போல் அநேக நம்முடைய வேலையை தள்ளி வைக்கிறோம் இல்லை இறக்கி வைக்கிறோம். குறிப்பிட்ட காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் என்பது கர்த்தர் தந்த சொத்து, கர்த்தர் தந்த தெய்வீக பரிசு. அவருடைய வலது கரத்திலே ஆயுசு நாட்கள் இருக்கிறது. அந்த ஆயுசு நாட்களை கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம், கர்த்தருக்காக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.